வணக்கம். தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ளே போகலாம் வாங்க. நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் தினம் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா தக்காளி முருங்கைக்காய் குழம்பு. இது செய்கிறதுக்கு நமக்கு அதிகம் டைம் எடுக்காது, குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். கடாய் வச்சுட்டு கடாய் ஹீட் ஆனதும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 15லேருந்து 20 போல் சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை இதை சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறமா ஒரு 4 பல்லு பூண்டு, ஒரு ஸ்டார் பூ சேர்த்துக்கோங்க, 2 சின்ன துண்டு பட்டை, அரை ஸ்பூன் அளவு சோம்பு, ஒரு 3-4 கிராம்பு சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா நம்ம கலந்துக்கலாம். நல்லா கலந்ததுக்கப்புறமா நான் 4 தக்காளி மீடியம் சைஸில் 4 தக்காளி எடுத்திருக்கேன். அதுவும் உள்ளே சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா கலந்தாச்சு. கலந்ததுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் 2.25 ஸ்பூன் அளவு நான் சேர்த்துருக்கேன். குழம்பு மிளகாத்தூள்னால் புளிக்குழம்பு மிளகாத்தூள் இருக்கும் இல்லைங்களா, அது அந்த புளிக்குழம்பு மிளகாத்தூள் பவுடர் நம்ம சேனலில் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ தேவை அப்படின்னா நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க, நான் உங்களுக்கு லிங்க்கில் தர்றேன். இப்போ தண்ணி அதை சேர்த்துட்டு தண்ணியோட நல்லா கலந்து விட்டுக்கலாம். தக்காளி வெங்காயம் வேகிற அளவு மூடி போட்டுட்டு அப்பப்போ எடுத்து ஓப்பன் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த போல் நல்லா குலைவாக வேகணும். இந்த ஸ்டேஜில் 1/4 மூடி அளவு துருவன தேங்காய் அதுவும் ஆட் பண்ணி அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இதை வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா பேன் வச்சுக்கோங்க. பேன் ஹீட் ஆனதும் கடுகு, கருவேப்பிலை, நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லெண்ணெய் இல்லை அப்படின்னா நார்மல் நீங்கள் குக்கிங் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் பெரிய வெங்காயம் 1 எடுத்திருக்கேன். கொஞ்சம் ரொம்ப பொடிசாக கட் பண்ணல, கொஞ்சம் பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். அதை நல்லா சேர்த்து கலந்ததுக்கப்புறமா முருங்கைக்காய் சேர்த்துக்கோங்க. முருங்கைக்காய் சேர்த்து கலந்ததுக்கப்புறமா முருங்கைக்காய்க்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி தக்காளி வெங்காயம் வணங்கி உப்பு சேர்த்துருக்கோம். ஸோ அதனால் பார்த்துட்டு கூட நீங்கள் அப்புறம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா மூடி போட்டு வச்சுருங்க. அப்பப்போ எடுத்து ஓப்பன் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க. முருங்கைக்காய் வேகணும். வேகிற வரையும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. அது அப்படியே வெந்துகிட்டே இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே வதக்கின கலவையை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை இதோட சேர்த்துக்கலாம். இப்போது நல்லா கலந்தாச்சு. கலந்ததுக்கப்புறமா கூட கொஞ்சம் ஜார் அளமான தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு புளி எதுவுமே சேர்க்கணும்னு தேவையில்லை. இதுவே ரொம்ப சூப்பராக இருக்கும். இட்லிக்கு தோசைக்கு சாப்பிடையில கூட தேங்காய் சட்னி இல்லை அப்படின்னாலும் இது தனியாக சாப்பிட்டாலும் கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். இருந்தாலும் தேங்காய் சட்னியோட வச்சு சாப்பிடையில அவ்வளோ சூப்பராக இருக்கும். வெள்ளை சாப்பாட்டுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நான் வெள்ளை சாப்பாட்டுக்கு ரெடி பண்ணியிருக்கேன். உப்பு எனக்கு கொஞ்சம் பத்தலை. ஸோ உப்பும் காரத்துக்கு தனி மிளகாத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு ஆட் பண்ணியிருக்கேன், காரத்துக்காக தான். இப்போ இது 2ஐயும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். நல்லா கொதி வந்துருச்சு. பச்சை வாசனையும் நல்லா போனதுக்கப்புறமா கொஞ்சம் மேலால் மல்லி இலை தூவிட்டு அழகாக பரிமாற வேண்டியது தான். ரொம்ப சூப்பரான இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாளைக்கு நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.